ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அபுதிலக் vlogs. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு வந்து போயாச்சு. ஸோ அங்கே வந்து நிறைய என்ட்ரிஸ் இருக்கும். எந்த என்ட்ரி ஃப்ரீயாக இருக்கோ அங்கே வந்து உங்கள் செக்யூரிட்டி உங்களை சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் க்யூவில் வந்து வெயிட் பண்ணி உங்கள் பாஸ்போர்ட்டை வந்து செக்யூரிட்டிகிட்ட காட்டி நீங்கள் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிக்கலாம். ஸோ நாங்கள் க்யூவில் வெயிட் பண்ணி D7 வந்து என்ட்ரி ஆனோம். சார் வந்து க்யூவெல்லாம் பார்க்காம ஃப்ரண்ட்டில் போயிட்டு பாஸ்போர்ட்டை காட்டி என்ட்ரி ஆயாச்சு. என்ன ஒரு புத்திசாலித்தனம் எல்லாம் பார்க்காம உள்ளே எஸ்கேப் ஆயாச்சு. அப்புறம் உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா நம்ம லக்கேஜ் எல்லாம் எடுத்து செக் பண்ணி அனுப்புவாங்க. ஜஸ்ட் இது ஒரு ஜென்ரல் செக்கிங் மாதிரி தான். எந்த வெப்பன்ஸ் வேறு திங்ஸ் எதுவும் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க ஃப்ரண்ட்டில். ஸோ செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம லக்கேஜ் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு ஏர்போர்ட்குள்ளே போகலாம். ஸோ நம்ம போர்டிங் பாஸ் வாங்குறதுக்காக நம்ம லக்கேஜெல்லாம் வந்துட்டு செக்இன் பண்ணணும். ஸோ ஏர்போர்ட்டை இந்த ஃப்ளைட் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா, ஸோ அந்த லக்கேஜெல்லாம் வந்து செக்இன் பண்ணணும். அதுக்காக வந்து நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு நம்ம பாஸ்போர்ட் மட்டும் பாஸ்போர்ட் அதுக்கப்புறம் நம்ம நாங்கள் புக் பண்ணியது பார்த்திங்கன்னா ஸ்கூட்டில். ஸோ ஸ்கூட் ஏர்லைனில் போயிட்டு நாங்கள் போர்டிங் பாஸ் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணி அங்கே எங்களோட டிக்கெட்ஸு அதுக்கப்புறம் பாஸ்போர்ட்ஸில் காட்டி எங்கள் லக்கேஜ் வந்து நாங்கள் செக்இன் பண்ணிக்கிட்டோம். ஸோ செக்இன் பேக்கேஜில் வைக்க சொன்னாங்க. நம்ம தலைவர் பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறது தெரியாமல் எல்லா லக்கேஜையும் தூக்கி வச்சுட்டாரு. ஐயோ ஐயோ டேய், என்னடா இந்நேரத்துல லூசு மாதிரி சிரிச்சுட்டு இருக்க, என்னாச்சு? அதுக்கப்புறம் வந்து சொன்னதுக்கப்புறம் எடுத்தாச்சு. ஸோ செக்இன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து போர்டிங் பாஸ்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் ரொம்ப தண்ணி தாகம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பைப் மாதிரி இருக்குது. இது என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு போய் ட்ரை பண்ணலான்னு பார்த்தோன்னா பாருங்கள் தலைவர் எப்படி குடிக்க. ஸோ இப்படி வித்தையெல்லாம் காட்டினதுக்கப்புறம் அப்படி நாங்கள் கிளம்பியாச்சு. ஸோ கிளம்பி வந்து நாங்கள் கீழே வந்து போர்டிங் பாஸ்லேயே வந்து நம்ம கேட் நம்பர் போட்டிருப்பாங்க. இந்த கேட்டில் வழியாக போனால் நமக்கு வந்து ஃப்ளைட்டை வந்துட்டு ஏறலாம் அப்படின்னு. ஸோ அந்த கேட்டுக்கு வந்து நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. எங்களுக்கு வந்து கேட் நம்பர் 8 கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கேட்டுக்கு வந்து நாங்கள் கிளம்பி போயிட்டுருந்தோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா தலைவர் டக்கு நின்றுட்டாரு. அப்புறம் தானே தெரியுது எதுக்கு நின்னார்னு. பார்த்தா அவர் முகத்தில் ஒரே சிரிப்பு. என்ன என்ன ஐட்டங்களோ டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் முடிந்து விடும். ஸோ எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு மண்டையை 2 தட்டு தட்டி கூட்டிகிட்டு வந்தாச்சு. கூட்டிகிட்டு வந்து நம்ம கேட் 8க்கு வந்து நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ ஃப்ளைட் ஏறுறதுக்காக. ஸோ நம்ம போர்டிங் டைம் வந்துடுச்சு. ஸோ இமிக்ரேஷன் ப்ராசஸ்ஸு போர்டிங் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம இப்போ வந்து ஃப்ளைட் ஏற போகிறோம். ஸோ போகலாம் ஃப்ளைட் ஏறுறதுக்கு. ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. பிகாஸ் இது என்னோடய ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்னால ரொம்ப ஜாலியாக நடந்து போயிட்டுருந்தேன். தலைவர் வந்து நம்மளை வீடியோ எடுத்து கொடுத்துட்ருந்தாரு. கேட்குறப்பெல்லாம் எடுத்து கொடுக்க மாட்டான். இப்போ என்ன தெரில, வாலண்டரியாக எடுத்து கொடுக்குறான். பரவாயில்ல, இவனும் கொஞ்சம் நல்ல மனுஷனாக தான் இருக்கான். ஸோ ஃப்ளைட்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம சீட் நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம போர்டிங் பாஸ் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதிலே நம்ம சீட் நம்பர் இருக்கும். ஸோ அதை பார்த்து நம்ம சீட் நம்பர் பார்த்து நம்ம உட்காந்துக்கலாம். நாங்கள் ஃப்ளைட் ஏறினது பார்த்திங்கன்னா இட்ஸ் 1 o'clock நைட். மார்னிங் ஏர்லி மார்னிங் 1 o'clock தான் நாங்கள் வந்து ஃப்ளைட் ஏறினோம். ஸோ இது வந்து நைட் வியூ. ஃப்ளைட் எடுக்கும்போது சீரியஸாகவே ரொம்ப பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது மேலேருந்து பார்க்கும்போது. அதுக்கப்புறம் விடிஞ்சதுக்கப்புறம் இந்த வியூ நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நைட் கூட அந்தளவுக்கு தெரியல க்ளவுட்ஸ் எல்லாம். ஸோ மார்னிங் ஆனதுக்கப்புறம் இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல். ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்கவே. ரொம்பவே புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ அங்கேருந்து நம்ம சென்னை டு தாய்லாந்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகல. ஸோ சென்னையிலேருந்து நம்ம சிங்கப்பூர் போயிட்டு அங்கேருந்து தான் நமக்கு வந்து தாய்லாந்து ஃப்ளைட் இருந்தது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு லேண்ட் ஆனது பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் ஏர்போர்ட் தான். எங்கன்னு பார்த்தீங்கன்னா சங்கி ஏர்போர்ட்டுக்கு. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்கலேட்டர் வந்துட்டு ஃப்ளோர்லேயே போட்டிருந்தாங்க. ஃப்ளோர் எக்ஸ்கலேட்டர் மாதிரி ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இதை சாப்பிட்லாமேன்றதுக்காக ஒரு பீட்சா மட்டும் வாங்கினோம். இது பட் ஏர்போர்ட்குள்ளே ஃபுட் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. இந்த ஒரு பீட்சா ரேட்டே இட்ஸ் அரௌண்ட் 150 இருக்கும்னு நினைக்கிறேன்.
பிகாஸ் நாங்கள் ஒரு பீஸ் தான் வாங்கினோம். ஒரு பீட்ஸா கூட கிடையாது. அந்த ஒரு பீட்ஸால ஒரு பீஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு பார்ட் தான் நாங்கள் வாங்கியிருந்தது. அதுக்கப்புறம் ஒரு காஃபி வாங்கினோம். ஒரு காஃபி டேஸ்ட் எங்கேயோ பழகுன மாதிரி இருக்குன்னு பார்த்தா கடுங்காப்பிங்க. நம்ம வீட்டு போட்டு குடிப்போம்ல, அந்த கடுங்காப்பி தான். அதுவும் ரேட் அதிகம் தான். ஸோ ஏர்போர்ட்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா எல்லா தோசையிலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட் அதிகம் தான். இவன் வீட்டில் கொடுக்குற காஃபிலாம் குடிக்க மாட்டான். இந்த கடுங்காஃபி போய் குடிக்கிறான். ஸோ அங்கேருந்து கிளம்பி ஏர்போர்ட்டை சுற்றி பார்க்கலான்னு கிளம்பியாச்சு. ஆக்சுவலி நாங்கள் பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா ஜுவல் பார்க்கணும் அப்படி ஏர்போர்ட்குள்ளே ஜுவல் இருக்குது. ஸோ அந்த ஜுவல்லை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக எங்களுக்கு வந்து ஒரு பிளான் இருந்தது 10 ஹவர்ஸ்க்கு. பட் பிளான் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. பிகாஸ் அங்கே சிங்கப்பூர் விசா வாங்கினா மட்டும்தான் அந்த ஜுவல் ஏர்போர்ட்டுக்குள்ளே பார்க்க முடியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து எங்களால் பார்க்க முடியல. எப்படியாவது பார்த்துடணுன்றதுக்காக ஸோ ஒரு டெர்மினல்லேருந்து இன்னொரு டெர்மினல் போகிற வழியில் வந்து அந்த ஜுவல்லை பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ வந்து கிளம்பியாச்சு நாங்கள் பார்க்குறதுக்காக. இங்கே வந்து டோட்டலாக 4 டெர்மினல்ஸ் இருக்குங்க. டெர்மினல் 1, 2, 3, 4ன்னு. ஸோ ஒரு டெர்மினல் இந்த டெர்மினல் போகணும் அப்படின்னா நீங்கள் உள்ள ட்ரெயின்லேயே போய்க்கலாம். ஸ்கை ட்ரெயின் மாதிரி இருக்குது. ஸோ அது வழியாக உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மால் மாதிரி பெரிய செட்டப்பாக இருக்குது. இது ஜஸ்ட் ஒரு டெர்மினலில் உள்ள ஒரு டெர்மினலில் உள்ள ஒரு பார்ட்டுன்னே இது சொல்லலாம். ஸோ அவ்வளோ பெரிய ஏர்போர்ட் இது. வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஏர்போர்ட்டு தான் அந்த சங்கி ஏர்போர்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த டெர்மினல் 3ல நாங்கள் இருக்கோம். ஸோ அந்த டெர்மினல் 3லே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டு தான் இந்த மால் மாதிரி இவ்வளோ பெருசாக இருக்குது. பட் நீங்கள் உள்ளே வந்து நிறைய இடம் சுற்றி பார்க்க இருக்குது. பட் நீங்கள் எது வாங்கணுன்னாலுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். நாங்கள் எதுவும் வாங்கல. ஜஸ்ட் ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கிளம்பியாச்சு. இப்போ போய் நம்ம அந்த ஜுவல் ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்க அந்த செட்டப்பை பார்க்க போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஆக்சுவலாக உள்ளே தான் போக முடியல. ஸோ வெளியேருந்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்டிங் தான். உள்ளே என்ட்ரியாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜில்னஸாக இருந்துச்சு. அவ்வளோ கூலிங்காக இருந்துச்சு. ஓ ஓ மை காட்! பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருந்தது. அதாவது நம்ம கிங் காங் மூவியில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த காங்குக்கு வந்து ஒரு வேர்ல்டே உருவாக்கி வச்சுருப்பாங்க தனியாக. லைக் அந்த மாதிரி ஒரு செட்டப் மாதிரி இருந்தது ஃபுல்லாக. அந்த ஒரு ஏர்போர்ட்குள்ளே தனியாக இவ்வளோ செட்டப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு போது ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்கவே. ஒரு வழியாக நம்ம நினச்ச மாதிரி பார்த்தாச்சு. உள்ளே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியலை அப்படின்னாலும் ஜஸ்ட்டு பார்த்த ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக உள்ளே போகிறோம், பார்க்குறோம். ட்ரை. ஸோ நம்ம அங்கேருந்து கிளம்பி நமக்கு வந்து ஃப்ளைட் எங்கே இருந்தது அப்படின்னா ஃபுக்கெட்டுக்கு தான் நம்ம டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபுக்கெட்டுக்கு வந்து நம்ம லேண்ட் ஆயாச்சு. ஸோ லேண்ட் ஆனதும் பார்த்தீங்கன்னா உள்ள விசா செக் பண்ணுவாங்க. விசா சீல் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த ஒரு பெரிய இஷ்யூஸும் கிடையாது. விசாக்காக பாஸ்போர்ட் நாங்கள் நிறைய ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போனோம். டாக்குமெண்ட்ஸு, ஃபோட்டோஸ் அதெல்லாம். பட் எதுவுமே கேட்கல. நமக்கு நவம்பர் 11 வரைக்குமே இந்தியாவிலேருந்து போகிறவங்களுக்கு ஃப்ரீ விசா அப்படின்றதுனால ஜஸ்ட் உங்கள் பாஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா டிக்கெட்ஸ் காட்டிங்கன்னா போதும். விசா வந்துட்டு உங்களுக்கு சீல் பண்ணி கொடுத்துருவாங்க. வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறவங்க எந்த ஒரு ஃபியருமே இல்லாமல் போகலாம். ஸோ உள்ளே நீங்கள் ஃபுக்கெட் ஏர்போர்ட்டில் வந்து இறங்குனதும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா என்ட்ரிக்கு முன்னாடியும் வந்துட்டு எக்ஸிட்டுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா நிறைய சிம் கார்டு வந்துட்டு இது பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம கண்ட்ரிலேருந்து அடுத்த கண்ட்ரிக்கு போகும்போது அந்த கண்ட்ரியோட சிம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். அங்கே பார்த்தீங்கன்னா வெளியே 7-Eleven ஷாப் இருக்கும். ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து சிம் கார்டு வாங்கினோம். அதே மாதிரி மணி எக்ஸ்சேஞ்சுக்கும் நிறைய ஷாப்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுன்னாலும் உள்ளேயும் பண்ணிக்கலாம். இல்லை வெளியே பண்ணணுன்னாலும் வெளியே போய் பண்ணிக்கலாம். பட் எல்லா பிளேஸ்லேயுமே வந்துட்டு டேக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ள ஏர்போர்ட்டுக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே நிறைய டாக்ஸி சர்வீசஸ் இருப்பாங்க.
ஸோ நீங்கள் அதில் போனீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப சார்ஜ் ஆகும். 200 கேட்பாங்க, 200 பாட் கேட்பாங்க. அதாவது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 425 கிட்ட ஆகும் ஒரு பர் பர்சனுக்கு. நான் ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அங்கே வந்து லோக்கல் பஸ் இருக்கும். ஸோ 1 ஹவர் ஒன்ஸ் வந்து பஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த டைமுக்குலாம் ஃப்ளைட் வந்து அரைவல் ஆகுதோ ஸோ அந்த டைமுக்கெல்லாம் வந்து ஏர்போர்ட்டுக்கு வெளியே பஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பஸ்ஸில் ஏறி எங்கேனாலும் ட்ராவல் பண்ணிக்கலாம் அங்கே லோக்கலுக்குள்ளே. ஸோ நாங்கள் வந்து ஃபுக்கெட்டில் வெளியே ஏர்போர்ட்லேருந்து வெளியே போனோம்னா நாங்கள் போன இடம் பார்த்தீங்கன்னா பட்டாங்க்கு தான் போனோம். ஸோ பட்டாங்க்கு வந்து பஸ் இருந்தது. பட்டாங்க்கு மட்டும் இல்லை, அடுத்து நாங்கள் அங்கேருந்து நீங்கள் எங்கள் ஏரியாவுக்கு போகணுன்னாலுமே பஸ் வெளியே இருக்கும். ஸோ நாங்கள் வந்து இந்த பஸ்ஸில் தான் ஏறி எங்கள் பட்டாங்க்கு போய் நாங்கள் ரீச் ஆனோம். ஸோ இப்போ பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 100 பாட் தான் கேட்டாங்க. ஸோ இது வந்து டாக்ஸியை விட ரொம்பவே கம்மி இது. டாக்ஸி வந்து அப்படியே டபுளாக ஆகும். ஸோ வந்து நான் இந்த பஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இந்த பஸ்ஸில் ஏறி நீங்கள் லோக்கலில் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பஸ் ஏறியாச்சு. பஸ்ஸில் ஏறணுன்னு தூங்கிட்டான், நல்ல தூக்கம். ஸோ பஸ்லேருந்து நம்ம இறங்கி இப்போ வந்து நம்ம செக்இன் பண்ண போகிறோம் ஹோட்டலுக்கு. ஸோ நாங்கள் வந்து பட்டாங் பீச் சைடு வந்து நாங்கள் ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் புக் பண்ண ஹோட்டல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீபான் பேரடைஸ். ஸோ இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வாக்கிங் ஸ்ட்ரீட்டு, அதுக்கப்புறம் பீச் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரொம்ப கிட்ட தான் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து அந்த மாதிரி சென்டர் ஏரியாவை பார்த்து நாங்கள் ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம். ஹோட்டல் ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது. சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், பூல் இருந்தது. நம்ம வந்து பூல் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்விம்மிங் பூலு. ஸோ ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டுக்கு நமக்கு அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாமே நம்ம ஃபுட் வேணால் அங்கேயே எடுத்துக்கலாம். ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அங்கே இருந்தது. கண்டிப்பாக நான் இந்த ஹோட்டலை ப்ரிஃபர் பண்ணுவேன் வந்து ஸ்டே பண்ணுறவங்களுக்கு. ரொம்பவே வந்துட்டு ஃப்ரெண்ட்லியாகவும் பேசுனாங்க. ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புக்கு. ஸோ எப்படி லாங்குவேஜ் ஸ்ட்ரகிள் இருக்கும்னு நினச்சோம். பட் அந்த மாதிரி எந்த ஸ்ட்ரகிள் இல்லை. ரொம்பவே கேட்குறதுக்கு பொறுமையாக ஆன்சர் பண்ணாங்க. ரொம்பவே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹம்பிளாக ட்ரீட் பண்ணாங்க. ஸோ வந்து ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் எங்களுக்கு இருந்தது. ஸோ நாங்கள் செக்இன் பண்ணிவிட்டு ரூமுக்கு வந்துட்டு கிளம்பியாச்சு, ரூம் கீ வாங்கிட்டு. ஸோ வந்து எங்களுக்கு 750 பாட் கேட்டாங்க பர் டேக்கு. ஓகே தான், பிகாஸ் ரொம்பவே ஆம்பியன்ஸ் அழகாக இருந்தது. அதுவும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்ததுனால நாங்கள் வந்து ஓகே இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கீஸ்லாம் வாங்கி நாங்கள் கிளம்பியாச்சு ரூமுக்கு. லிஃப்டில் ஏறி மேலே வந்து ரூமுக்கு போக போகிறோம். ஸோ நம்ம போகும்போதே பார்த்திங்கன்னா நம்மளை ஒரு டஸ்ட்பின் தான் நம்மளை வந்து வெல்கம் பண்ணிச்சு. ஒரு ஏற்றிட்டு கிளம்பியாச்சு ஓரமாக போன்னு. நமக்கு கொடுத்த ரூம் பார்த்திங்கன்னா 503. ஸோ ஒரு வெல்கம் போட்டு ரூம்குள்ளே கிளம்பியாச்சு. ரூம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. அதாவது கப்பிள்ஸாக போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த ரூமு. அதே ஃபேமிலியாக போனீங்கன்னா இவங்களுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஹோட்டல் இருக்குது இவங்களோடது. ஸோ அதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க அவங்க ஃபேமிலிக்கு. ஸோ நாங்கள் 2 பேர்னால எங்களுக்கு இதுவே போதுமானதாக இருந்தது. சரி, எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்தது. பாத்ரூமில் கூட ஷாம்பு, ஷவர் ஜெல் எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் நோட்டீஸ் போர்டு மாதிரி இருந்தது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஃபுட் மெனு என்ன இருக்குது, அதுக்கப்புறம் உங்கள் வைஃபை பாஸ்வேர்டு, அந்த ரூமோடது, ஸோ எல்லாமே அதிலே வந்துட்டு வச்சுருவாங்க. அப்புறம் ரூமில் வந்து கெட்டில் இருந்தது. அப்புறம் காஃபி, அப்புறம் மேஷ்மல்லோஸ் எல்லாமே வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருந்தாங்க. 2 வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரி. பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான பால்கனி இருந்தது ஆக்சுவலாக. ஸோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இதுதான். ஸோ இங்கேருந்து வெளியே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹாப்பினிங்காக இருக்கும் அந்த சைடு ஃபுல்லாக. ஸோ உங்களுக்கு வாக்கிங் ஸ்ட்ரீட் கூட இந்த இடத்துலேருந்து பார்த்தா தெரியும். ஸோ எல்லாம் செக்இன் பண்ணி முடிச்சுட்டு வந்து ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஹோட்டல் கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு டேவே பார்த்தீங்கன்னா தோசை தான், பிகாஸ் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்தியன் ஃபுட் சாப்பிட்டா தான் பசி அடங்குன்றதுக்காக இந்தியன் ஹோட்டல் கிளம்பியாச்சு. போய் நம்ம தோசை சாப்பிட்டுட்டு ஹோட்டல்லேருந்து கிளம்பி சும்மா ஒரு வாக் மாதிரி போயிட்டு மறுபடியும் ரூமுக்கே போயாச்சு. பிகாஸ் ட்ராவல் பண்ணி வந்ததுனால ரொம்ப டயர்டாக இருந்தது. ரெஸ்ட் எடுத்து நெக்ஸ்ட் டே வந்துட்டு சுற்றி பார்க்கணும் அப்படின்றதுக்காக போயிட்டு ரூமில் வந்து மறுபடியும் ரூமுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இந்த ட்ரிப்போட கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.